அமெரிக்க ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள கியூபா தயார் என்று செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கியூபாவை கைப்பற்றுவது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள நிலையில் எந்தவொரு ராணுவ ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள தமது நாடு தயாராக இருப்பதாக கியூபாவின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் கார்லோஸ் பெர்னாண்டஸ் டி கோசியோ தெரிவித்துள்ளார். கியூபா மீது தாம் விரும்பியதை செய்ய முடியும் என்றும் ஏதோ ஒரு வகையில் அந்த தீவை அமெரிக்கா கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப் போவதாகவும் கடந்த வாரம் ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்தார். கடந்த ஜனவரி மாதம் முதல் கியூபா மீது அமெரிக்கா விதித்துள்ள கடும் எண்ணெய் தடை காரணமாக அந்த நாடு வரலாறு காணாத பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளது. வெனிசுலாவில் இருந்து வரும் எண்ணெய் விநியோகத்தை அமெரிக்கா தடுத்துள்ளதால் கடந்த வாரம் கியூபாவின் மின்சார கட்டமைப்பு முழுமையாக முடங்கியது. இதனால் சுமார் 11 மில்லியன் மக்கள் இருளில் மூழ்கினர். அமெரிக்காவின் NBC ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் அமைச்சர் டி கோசியோ அமெரிக்காவின் ராணுவ ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள கியூபா ஒரு தேசமாக வரலாற்று ரீதியாக தயாராகவே உள்ளது என்றார். கியூபா ஜனாதிபதி மிகுவேல் டயஸ் கனல் பதவியிலிருந்து விலகினால் தடைகளை தளர்த்துவோம் என்ற அமெரிக்காவின் முன்மொழிவை கியூபா முற்றாக நிராகரித்துள்ளதாக தெரிவித்தார். ரஷ்யா, சீனா, ஈரான் மற்றும் பாலஸ்தீன ஆதரவு ஆயுத குழுக்களுடன் கியூபா கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பே இந்த தடைகளுக்கு காரணம் என ட்ரம்ப் கூறினார். ஹோர்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியுள்ளதால் உலகளவில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் வேளையில் கியூபா மீதான இந்த தடையும் சர்வதேச எரிசக்தி சந்தையில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என ஹவானா குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.